இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மளோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு குற்ற வகையை நம்ம டீடைலாவே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட்லயும் அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு குற்ற வகையை பத்தி பார்க்க போறோம். இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரான ஒரு குற்றம். அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றம். அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து எண் 17 படி தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் ஆக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பெருங்குற்றத்தை பற்றி விரிவாக பேசுவதற்கு நம்முடைய பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மிஸ்ஸஸ் கஜலட்சுமி ராஜேந்திரன், அட்வொகேட். மிஸ்டர் கருணாநிதி, ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். மிஸ்ஸஸ் ஜெயராணி, சோஷியல் ஆக்டிவிஸ்ட். மிஸ்டர் சாரநாத், அட்வொகேட். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், விளிம்பு நிலை மக்கள் சமூகத்துல அவங்களுக்கு இன்னமும் குற்றங்கள் இழைக்கப்படுவதாக தான் நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்லாம் சொல்லுது. தீண்டாமை என்பது இப்போதைக்கு வெளிப்படையா இல்லை அப்படின்னாலும் நவீன தீண்டாமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சமூகத்தில் இப்போது 21ஆம் நூற்றாண்டில் என்ன மாதிரியான தீண்டாமை நிகழ்த்தப்படுகிறது? குற்றங்கள் என்று சொல்வதை விட அது கொடுமைகள் என்று தான் சொல்ல வேணும். இப்ப விவசாய வேலைக்கு தலித் மக்களை பயன்படுத்துறாங்க. நிறைய வேலை வாங்குவாங்க, அந்த பகுதியில நிறைய வேலை வாங்குவாங்க. அவங்க நடுகிறது முதல் அறுவடை வரைக்கும் இந்த மக்களை பயன்படுத்துறாங்க. அந்த நெல்லு கொண்டு போகிறது வரைக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த வீட்டுக்குள்ளால நுழைய முடியாது. அவங்க இந்த பயன்படுத்த அங்க தண்ணி அவங்களுக்கு தண்ணி கொடுக்கும் போது கூட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி தான் அவங்களுக்கு தண்ணி ஊத்துவாங்க அப்படி குடிக்கிறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் அங்கு அந்த இடத்துல வேலை பார்க்கும் போது கூட அந்த மாற்று ஜாதின்னு அங்க நின்றுட்டே இருப்பாங்க, குனிந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கழிப்பிடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட இவங்க அந்த இடத்தை விட்டு போக போறது இல்ல, கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அது அப்புறம் தெருக்கள்ல நடக்க முடியாது. தெருக்கள்ல இவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில உட்கார்ந்து இருக்கும் போது மாற்று ஜாதிக்காரர்கள் வரும்போது அங்க எழும்பி நிற்க வேண்டிய சூழ்நிலை, எழுந்து நிக்கணும். இல்லைன்னா மிரட்டல்கள், அது மாதிரி உள்ள சூழ்நிலைகள். அப்புறம் நிறைய வேலைகளுக்கு இந்த மாடு இறந்து போன மாடுகளை தூக்கி போடுவதற்கு, பிணங்களை தூக்கி போடுவதற்கெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பயன்படுத்தப்படுகிறாங்க இன்னைக்கு. அப்புறம் துப்புரவு தொழிலாளர்களாக இப்ப இன்னைக்கும் அந்த மக்கள் தான் பயன்படுத்தப்படுகிறாங்க. தமிழ்நாட்டில் அது ரொம்பவே மலத்தை கையால் அள்ள வேண்டிய சூழ்நிலை. அங்க எவ்வளவு அந்த டேங்க் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் அடிக்கடி நம்ம பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கோம், அந்த டேங்க் கழிப்பிட கிளீன் பண்ணும்போது இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தெருவுல பிள்ளைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு டிவி ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கும்போது பிள்ளைங்க ஸ்கூல்ல நடந்து போகும்போது அந்த செருப்பை கலத்தி கையில வச்சுட்டு தான் அந்த பிள்ளைங்க தெரு வழியா நடந்து போறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைங்க செருப்பை கலத்தி கையில வச்சுட்டு தான் போகக்கூடிய சூழ்நிலை. உயர்ஜாதி தெருக்கள்ல செருப்போட போக முடியாது, அது மாதிரியுடைய நிலை. அப்புறம் டீ வாங்குற இடத்துல ரெட்டை டம்ளர் முறை நிறைய ஓங்கி இருந்த காலத்துல இருந்தது. 1980 ரெட்டை குவளை முறை என்று சொல்லும் போது தலித் மக்கள் போய் காபி குடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க, மத்த மக்கள் காபி குடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு முறை. ஆனா ஊர்கள்ல கிராம சிட்டிலயும் இப்போ ஒரு சில இடங்கள்ல எப்படி பயன்படுத்துறாங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர். பொதுவுல இந்த 1989 இந்த SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் வந்த பிறகு கொஞ்சம் தலித் நிறுவனங்கள், NGOக்கள், தலித் ஆக்டிவிஸ்ட், தலித் தலைவர்கள் எல்லாம் ஒரு சில போன பிறகு ஒரு சில மாற்றங்கள் எப்படி வந்திருக்குன்னா 2 டம்ளர் வச்சு வைக்கிறத விட யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். ஆக நீங்க சொல்றது இந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்ஸ் வந்ததே அந்த மாதிரி பிரிவினையே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட். அது ஒண்ணு அவங்களுக்கு கழுவுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னைக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்களை வெட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. திரு சாரநாத், நீங்க சொல்லணும், நவீன தீண்டாமை சென்னை போன்ற மாநகரங்கள்ல இருக்கா? சென்னையில தீண்டாமை இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. அதாவது சாதிய தீண்டாமை வன்கொடுமையினுடைய கொடூரமான முகம் கிராமங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதனுடைய மென்மையான முகத்தை நம்ம சென்னை போன்ற பெருநகரங்கள்ல மிக இயல்பாக பார்க்க முடியும். ஆனா என்னன்னா மிக விழிப்புணர்வு அடைந்த சாதிய ஒரு திரட்சியா இங்க திரட்ட முடியாத ஒரு இடத்துல அந்த சாதிய வன்கொடுமை இப்படி ஒரு மென்மையா தான் வெளிப்படுத்த முடியும். இப்போ ஒரு வழக்கறிஞரா இருந்து நீதிமன்றங்கள்லயும் சமூகத்திலையும் நாம தினமும் பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு வீடு வாடகை விடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வகை உணவை சாப்பிடுறவங்க மட்டும்தான் வீடு வாடகை விடப்படும் ஒரு போர்டு போடுறாங்க.
இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வீடு கிடைக்கும் அப்படின்னு. இது வந்து மயிலாப்பூர்லயே நடந்த ஒரு விஷயம். ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும்தான் வீடு வாடகை கிடைக்கும்னு சொல்லி போடப்பட்டதை நாங்க எதிர்த்து வந்து ஒரு புகார் ஒன்று கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த போர்டை எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட, அதாவது இது வந்து என்னன்னா வெளிப்படையாக செயல்பட முடியாத, வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முடியாத சாதிய வன்மம், தீண்டாமை உணர்வு. இன்னொரு வகையான மென்மையான வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, நான் வந்து ஒரு குற்றவியல் வழக்கறிஞரா நான் சந்தித்த பல வழக்குகள்ல ஒருத்தர் வந்து ஒரு சாட்சி சொல்றாருன்னு சொன்னா, வெளியில வந்த உடனே அதுல சம்பந்தப்பட்ட என்னோட கிளைண்ட் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து இந்த சாதியை சார்ந்தவன், அதனாலதான் இப்படி சொன்னான். ப்ரொஃபஷன்ல ரொம்ப 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 மென்மையா, அதாவது இதை வந்து எப்படின்னா சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்ப நம்ம சொன்னமே இவரு என்ன ஜாதியா இருப்பாரோ அப்படின்ற எண்ணம் வரும். இன்னொன்னு நடக்குது என்னன்னா, கலப்பு திருமணங்களுக்கான எதிர்ப்பு. இது கிராமங்கள்ல வன்முறையா வெளிப்படுதே ஒழிய, சென்னையில மிக மென்மையாக அப்படிப்பட்ட சாதி மறுப்பு திருமணம், கலப்பு திருமணங்களை எதிர்க்கிற வேற இருக்கிற போக்கு சென்னை போன்ற நகரங்கள்ல ஒரு வழக்கறிஞரா ஒரு சமூகத்தில் இருந்து பார்க்கக்கூடியவன் என்ற முறையில கடந்த 10 ஆண்டுகளா மிக மிக அதிகமாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால இப்படிப்பட்ட சாதிய வன்ம போக்குகளும் சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிராமங்களை ஒப்பிடும்போது சென்னையில அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் ரொம்ப மென்மையாகவே இது கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ சாதி, இவர் வந்து இன்ன சாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் சூசகமா கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரொஃபஷன்ல வேலை பார்க்குற இடங்கள்ல? இந்த நுணுக்கமான கேள்விகள் எப்படின்னா, அதாவது இப்போ ஆபீசர்ஸ்ன்றது கூட அங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு வழக்கறிஞர்கள் அல்லது தங்களை வந்து வெறும் வந்து ரெக்கார்ட்ஸ் மூலமா இன்டராக்ஷன் இல்லாத இடங்கள்ல எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த ஊரு, உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல எங்க, முதல்ல எந்த ஊருன்னு ஆரம்பிப்பாங்க. எந்த ஊர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த ஊருன்னு சொன்ன உடனே அந்த ஊருன்றது இப்போ ஒரு நகரமா இருந்துன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாயிடும். விழுப்புரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு கிராமம்னு சொன்னீங்கன்னா அப்ப அவங்க கொஞ்சம் விஷயம் வந்துருவாங்க. அந்த கிராமத்துல எங்க, அவங்களுக்கு பரிச்சயமா இருந்தா அந்த கிராமத்துல எங்கன்னு கேட்பாங்க. இதற்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆமா, அப்பா பேர் என்ன அப்படின்றது முதல் கேள்வி. அப்பா பேர் என்ன பண்றாரு அப்படின்ற ஒரு செய்தி. இப்ப இது எல்லாத்தையும் வந்து கேட்க முடியாத, இப்ப நான் இந்த மாதிரி உரையாடல்கள் என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு சில நேரத்துல வந்து ஒரு 4-5 கேள்விகளுக்கு மேல ஆழமா கேட்க முடியாது. அப்போ என்னன்னா அந்த முதல் அறிமுகத்துல அந்த உரையாடல் நின்றுடும். அடுத்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுடைய பேச்சில் இருந்தோ, அவங்க வெளிப்படுத்துகிற சமூக சிந்தனையில் இருந்தோ, அவங்க வந்து யார் எந்த தலைவரை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற அந்த நிலையில இருந்தோ, அரசியல் தலைவர்களை நீங்க ஆதரிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை வைத்து கூட அடையாளம் காண்பதற்கு இப்படிப்பட்ட பேச்சு வந்து சென்னையில ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ திரு கருணாநிதி, நீங்க சொல்லணும், காவல்துறையில இந்த சிஸ்டம் இருக்கா? காவல்துறையிலும் இப்படி பாக்குறாங்களா? இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. எனக்கு இப்ப இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எக்ஸாஜரேஷனா தான் தெரியுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எல்லாம் இருந்தது அந்த காலத்துல வந்து ரொம்ப இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கொடுமையா தான் இருந்தது அதெல்லாம். இப்ப நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, நிறைய அவர்களுக்கு வந்து அரசு வந்து அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு சலுகைகள் கொடுத்து நல்லா படிச்சு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நல்ல போஸ்ட்லயே பெரிய போஸ்டா டாப் போஸ்ட்ல எல்லாமே அவங்க இருக்கிறாங்க, வந்துட்டாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாம அதுல அந்த இந்த கொடுமைகள் இந்த மாதிரி பண்ணா அது எவ்வளவு கொடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது இப்ப அவேர்னஸ் வந்துருச்சு. இத பத்தி பேசினாவே அவங்கள பத்தி ஒரு மட்டமா நினைக்கிற அளவுக்கு இப்ப நான் வளர்ந்துருச்சு. ஒரு மாதிரி ஜாதியை பத்தி எல்லாம் பேசினா என்ன பைத்தியக்காரனா இருக்கானு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. இப்ப நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டும் காவல்துறை கொடுத்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டுமே ஒத்து போகல. அதுலயே நிறைய கிரைம்கள் இருக்கிறதா தான் பதிவாயிருக்கு. கிரைம் இருக்குன்னா அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா நடக்கிற குற்றத்தையே, அதாவது கிராமப்புறங்கள் சொல்றாங்க இல்லையா, சில வந்து டீ கடைகள்ல இருக்கிறது ரொம்ப இன்டீரியர் இருக்கிற வில்லேஜ், இவங்க சொல்றாங்க ஸ்கூல் பிள்ளைங்க இதுல எடுத்துட்டு செப்பலை கையில எடுத்துட்டு போறாங்கன்னு. அதெல்லாம் நானே பார்த்த காலம்லாம் உண்டு. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வில்லேஜ் செய்திகள்ல வருது சார். செய்திகள்ல ஒரு லாஸ்ட் மந்த் கூட அந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். திருமதி ஜெயராணி, இப்போ இவர் சொல்ற மாதிரி, திரு கருணாநிதி சொல்ற மாதிரி ரொம்ப எக்ஸாகரேஷன், மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிறதா இது? அந்த உயர் பதவிக்கு சொசைட்டில அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லையா? இப்ப அவர் சொன்ன மாதிரி ஒரு ஹையர் ஆபீஷியல் இல்ல ஒரு மந்திரி ஆயிட்டாரு அப்படிங்கிற போது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லையா? அவங்க வந்து உயர் பதவிகளுக்கு வந்திருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனா நினைச்ச பெர்சன்டேஜ் வரல. 1000 பேர் இருந்தாக்கி ஒருத்தர் 2 பேர் படிச்சு இப்போ மேல வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அங்க வன்கொடுமை இருக்கதான் செய்யுது. மதிக்கிறது இல்ல. ஒரு தடவை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு கலெக்டர் சாப்பிட்ட அது வந்து அந்த இலையவே தொடறதுக்கு ஒரு பியூன் ஆச்சப்பட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஆனா கிராமத்தில் உள்ளவனு தானே இப்படி ஏளனமா பேசக்கூடிய சூழ்நிலைகள். ஆனா வந்து அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல.
படிப்புல ஒருவேளை கூட அந்த வேற முகத்துல அது வெளிப்படுது. இல்ல குறிப்பா நம்ம பீகார் முதலமைச்சர் கூட இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார். ஒரு மாநிலத்தினுடைய ஹையஸ்ட் போஸ்டிங்கிறது முதலமைச்சர். நம்முடைய அரசமைப்பு சட்டத்துப்படி அவர் தான் எக்ஸிகியூட்டிவ் ஹெட். அவருக்கே அந்த பிரச்சனை ஜித்தன் குமார் மன்சியினுடைய பிரச்சனை நம்ம செய்திகள்ல பார்த்தோம். ஆக இந்த பதவி என்பது ஒரு பொருட்டல்ல. உண்மையில் பதவிகளுக்கு வந்தாலும் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்களோ அப்படித்தான் நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லு, நம்முடைய செய்திகளும் கூட வந்த வண்ணம் தான் இருக்கிறது. அம்பேத்கர் சொன்ன மாதிரி இது ஒரு மனநோயாகத்தான். ஜெகஜீவன் வந்து போயிட்டு வந்த இடத்த வந்து தீட்டு கழிச்சு அவர் வந்து துணை பிரதமராக இருக்கும்பொழுது ஒரு துணை பிரதமருக்கு அந்த நிலைமை. ஆமா, இல்ல நீங்க சொல்றது 40-50கள்ல நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட வரலாறு நான் சொல்றது 2 மாசம் முன்னாடி நம்ம பீகார் முதலமைச்சருக்கு நடந்த நிகழ்வு. நிதித்துறையில கூட சுட்டி காட்டதான் முடியுது தவிர நீங்க ரொட்டீனா நடக்குதான்னு அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறது இல்ல. பீகாருக்கு போயிட்டீங்களா? தமிழ்நாட்டுல இல்லையே, அது சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு பஞ்சாயத்து தலைவி கொடியேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறது, அது தெரியும். அங்கொன்று இங்கொன்றாக தான் உடனே சொன்னா பஞ்சாயத்து தலைவர் எங்கேயோ நடந்தது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட்ட காரணத்திற்காக அதுவும் ஒரு இடத்துல தானே, எங்கேயோ ஒரு இடத்துல. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற மாதிரி இல்லங்கிறத நான் சொல்றேன். தவிர நான் எங்குமே இல்லாம ஒளிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லல. இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது. இதையும் இந்த ரேப் கேஸ் இருக்கு பாருங்க, அப்படி சொல்லவே முடியாது. உண்மையான வழக்குகள் பதிவு கொள்ளப்படாமல் இருக்கும், பொய் வழக்குகள் நிறைய சேரும். இது வந்து எப்பவுமே இந்த விஷயங்கள் மட்டும், இந்த ரேப் கேஸும் இது மட்டும் உண்மையான வழக்குகள். பல வழக்குகள் ரிப்போர்ட்டே பண்ணப்பட மாட்டாது, அப்படி பண்ணாமலே இருந்துருவாங்க. பொய் வழக்குகள் வந்து நிறைய வரும், இதுல வந்து மிங்கிள் ஆகும். அதனாலதான் வந்து இப்ப காவல்துறைக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு காரணம்னா இந்த பொய் வழக்குகளை சந்திச்சு இந்த உண்மையான வழக்கு வரும்போது அவங்கள போட்டு கிரில் பண்றது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்கிறீங்க, போட்டு எங்களை போட்டு கிரில் பண்றீங்கம்பாங்க. ஒரே ஒரு விஷயம் வன்மையா வந்து அவர் சொன்னதை ஒரே ஒரு விஷயத்துல மறுக்க விரும்புறேன். என்னன்னா மாலஸ்டிங், அதாவது நான் ரேப்புன்னு போக விரும்பல, என் மாலஸ்டிங் உமன், அதுவும் சரி, தாழ்த்தப்பட்டவங்க மீதான நடத்தப்படுற வன்கொடுமையும் சரி, இப்ப நம்ம பார்க்க போற ஃபிகரை விட மிக 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 அதிகமான அளவில் தான் சமூகத்தில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இயல்பா ஒரு ஆம்பளைன்னா 4 ஆம்பளைங்க சேர்ந்தா ஒரு ரோட்ல போற பொண்ணு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. அப்படிதான் கிராமங்கள்ல வந்து இரட்டை கொலை முறையோ அல்லது சாதிய தீண்டாமை வன்கொடுமைகளோ மிக இயல்பான விஷயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதால வழக்குகளா வரக்கூடியது, மிக புகாரா வரக்கூடியது மிக குறைவு. ஒரு பெரும்பான்மையான இருக்கக்கூடிய சமூகத்தை எதிர்த்து அதே இடத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்களையும் மீறி வந்து புகார் கொடுத்து அந்த இடத்துல வாழணும். அவர்களோட அடிப்படை வாழ்க்கை முறையா அதை சார்ந்திருக்குது. அவங்களை நம்பி அந்த மக்களை யார் மீது புகார் கொடுக்கிறார்களோ அவங்களை சார்ந்திருக்கு. இது சென்னை போன்ற நகரம் கிடையாது. எப்படிப்பட்ட புரிஞ்சுக்க முடியுது. அந்த மக்களோட நம்ம சேர்ந்து வாழ்றதுனால புகார்கள் என்பது குறைவாக, புகார்களே குறைவுனா வழக்குகள் இன்னும் கம்மியாக குறைவா இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 2013 தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்கள் அதிகம் பதிவான இடங்கள்: திருநெல்வேலி 29, கோவை 8, சென்னை 7, சேலம் 4, மதுரை 3. இப்போ சென்னையை விட மதுரை குறைச்சலா இருக்கு. மதுரைன்றது நம்ம அதிகம் கேள்விப்பட்ட ஊர் இந்த மாதிரியான சாதி பிரச்சனைகளுக்கு. ஆனா 2013 மதுரையினுடைய எண்ணிக்கை என்பது குறைச்சலாக இருக்கு. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் திருமதி ஜெயராணி? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த தலித் மக்களுடைய விளைய நிலங்கள் வந்து ஐடி கம்பெனி கட்டுவதற்கும் அதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு இந்த பொருளாதார நிறைய முன்னேற்றங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதற்கான வேலை வாய்ப்புகள் அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த நிலத்திற்கான எவ்வளவு பணம் அதுக்கு வருமோ அது கொடுக்கப்படவில்லை. இப்ப அவங்களுக்கு எத்தனை நாள் பசியா இருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ண மைக்ரேஷன், அங்க இருந்து இடம்பெயர்ந்தாங்க. இடம்பெயர்ந்து அவங்க சென்னைக்கு தான் வந்தாங்க. சென்னை, திருச்சி இந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு வரும்போது வேலை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. தீண்டாமை கொடுமை அங்க நிறைய சந்திச்சாங்க. வந்து குடும்பங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை, புதிய வேலையை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில எல்லாம் வந்ததுனால அந்த பகுதியில கொஞ்சம் குறைஞ்சது, இந்த பகுதியில் அதிகமானது. சென்னையில என்ன மாதிரியான கொடுமைகள் அரங்கேற்றப்படுகிறது திரு சாரநாத், நீங்க சொல்லலாம். அதாவது ஒர்க் இன்எஃபிஷியன்சி ஒரு தனியார் நிறுவனத்திலயோ இல்ல மற்ற அரசு நிறுவனங்களோ ஏதோ ஒன்றுல ஒரு ஒர்க் இன்எஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்றப்போ அதை வந்து சாதியை சொல்லியோ அல்லது சாதி ரீதியாக அடையாளப்படுத்தி அவருடைய குறைபாடை இல்லது அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகிற போக்கு வந்து சென்னையில் அதிகம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த புள்ளி விவரத்தை பொறுத்த வரைக்கும்
சென்னையை விட சேலம், மதுரை போன்ற நகரங்கள்ல குறைவாக இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சென்னையை விட மிக மிக மோசமான சாதிய வன்கொடுமைகள் வந்து அந்த பகுதிகள் எல்லாம் நடக்கக்கூடிய பகுதிகள் தான். திருநெல்வேலி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். நாம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசிட்டோம். திருநெல்வேலியை விடவும் கூட கோவையில மிக அதிகமான சாதிய வன்கொடுமைகள், கோவையை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல சாதிய வன்கொடுமைகள் அதிகம். அது ரிப்போர்ட் ஆகாததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல இருக்கிற சாதி கொடுமைகள் பற்றி நாம் பேசுவதற்கும் கோவையில் இருக்கிற சாதி கொடுமைகள் பற்றி அதிகமாக விவாதிக்கப்படாததற்கும் காரணம் என்னவாக இருக்குன்னு சொன்னா, நெல்லை மாவட்டங்கள்ல அந்த சாதிய வன்கொடுமைகளை எதிர்க்கிற போக்கு மிக அதிகமாக இருக்கு. கோவை போன்ற நகரங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அந்த சாதிய வன்கொடுமைகளை எதிர்க்கிற போக்கு அந்த அளவு இல்லாததால, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அளவு இல்லாததால அது புகார்களாக வந்து நிறைய புகார்கள் வராததற்கு முக்கியமான காரணம் அவங்க முன் வரல அப்படிங்கிறது. முன் வரலங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அரசியலாக்கப்படல அப்படின்றது. திருமதி கஜலட்சுமி, நீங்க சொல்லணும், இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய இந்த குற்றங்கள், இந்த புகார்கள், இந்த வழக்குகள், இது எல்லாமே காவல்துறை எப்படி அணுகுகிறது? காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்டா இவங்க கொண்டு போய் கொடுத்தா காவல்துறையோட பார்வை அவங்க மேல எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல, இப்ப வந்து அவங்களுக்கு எதிரா நடைபெற குற்றங்கள் பாத்தீங்கன்னா எல்லா அஃபென்ஸுமே நடக்கும். அவங்களுக்கு லைக் மர்டர் நடக்கலாம், கிட்னாப்பிங், ரேப் எல்லாமே நடக்கும். அதனுடைய அணுகுமுறை பாத்தீங்கன்னா நார்மலா எஃப்ஐஆர் போடுறது எல்லாம் போடுவாங்க. பட் ஒரு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஒரு பப்ளிக் சர்வெண்டோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்க அவமானப்படுத்தும் போது, அப்போ அது சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவங்க மத்த கிரைம்ல எல்லாம் காட்டுற ஒரு அணுகுமுறை வந்து வேற மாதிரி இருக்கும். இவங்களை இழிவுபடுத்துற வார்த்தைகள் சமுதாயத்துல இவங்க வந்து இந்த மக்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று யாராவது ஒருத்தர் தவறா சொன்னாலே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுதான் மத்த கிரைமை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரண ஐஓ கிட்டே, லோக்கல் இன்ஸ்பெக்டர் போய் சொல்லலாம். ப்ராப்பர் ஐபிசில என்னென்ன நடவடிக்கை இழைக்கப்படக்கூடிய குற்றங்களை மட்டும் அதான் நாங்க என்ன சொல்றோம்னா எஸ்சி எஸ்டி ஆக்ட் பிரகாரம்ன்றது அது சீரியஸ் அஃபென்ஸ். அத வந்து இவங்க வந்து கரெக்டான வழிமுறை சொல்லலாம். நான் எடுக்க முடியாது, நீங்க போயிட்டு ஏசி கிட்ட கொடுங்கன்னு சொன்னா இமீடியட்டா அதை கொடுப்பாங்க. இப்ப அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் நல்லா வந்து கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம். பட் இங்க லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு பேசுறேன், சரி இனிமே பேச மாட்டாரு, அல்லனா அவருடைய சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருன்னா, தப்பா நினைக்காதீங்க, சம்பந்தப்பட்ட ஆட்களே அந்த இனத்தை சார்ந்தவங்களே ரெக்கமெண்டேஷன் கூட்டு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களே என்ன பண்றாங்க, சரி இனிமே அது மாதிரிலாம் பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. திருமதி ஜெயராணி, இப்ப அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு பயஸ்டா, அதாவது பாகுபாடெல்லாம் காவல்துறை காட்டுறது இல்லைங்க. அவங்க வந்து இது ஒரு சாதாரண விஷயம் தானே, நம்மளே இங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயே முடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படிங்கிறது உண்மையா, இல்ல வேற ஏதாவது மோட்டிவ் சில பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜாதி பேர் சொல்லியிருக்காங்க, இது ஒரு பெரிய ஒரு வழக்கு இல்ல அப்படின்னு யோசிக்காம 2 பேரையும் கூப்பிட்டு, நான் போயிருக்கேன் அந்த மாதிரி உள்ள காம்ப்ரமைஸ் பேசுறது கூட என்ன கூப்பிட்டு அனுப்பி இருக்காங்க. நான் ரைட் பெட்டிஷன் நான் கொடுக்கும்போது அப்ப வந்து இது சரி நடந்து போச்சு, இனிமே பேச மாட்டாங்க, இவங்களை இந்த கேஸ கொஞ்சம் வாபஸ் வாங்கிருங்க, இது அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். பாவம் அந்த மக்கள் பயம் தருவாங்க. அவன் பெரிய பணக்காரனாலும் ஒரு வேலை தர மாட்டான், அவனோட தோட்டத்துல வயல்ல நீ வேலை பார்க்க முடியாது, நீ என்ன பண்ணுவேன்னு பயமுறுத்தி இந்த கேஸுக்குள்ள வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் கேஸ் வந்து பதிவாகிறது கம்மியாகுது. அது பொதுவாக வேலை இழந்துருவனியே, அவங்க வயல்ல வேலை பார்க்க முடியும், நடமாட முடியாது, நடக்க முடியாது, அது மாதிரி பயமுறுத்தல்கள். திரு கருணாநிதி, நீங்க சொல்லணும், காவல்துறை உண்மையில் இந்த மாதிரியான பாகுபாடுகளை பார்க்கிறதா, அல்லது ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கா மேல இருந்து அவங்களுக்கு, ஏன் விட்டுருங்களா, இது ஒரு பிரச்சனையா, சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பேசி விட்டுருங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபுளுன்ஸ் உங்ககிட்ட இருக்கா, இல்ல மோட்டிவ் ஏதாவது இருக்கா, அல்லது இதை நீங்கள் இப்படி பார்க்கவில்லை, இது எதுக்கு இவ்வளவு பெருசா சீரியஸா கொண்டு போகணும் ஃபர்தரா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா? அதாவது இப்போ வந்து சட்டம் கடுமையாயிட்டனால அத மாதிரி கொடுக்கப்பட்ட புகாரை சரியா விசாரிக்காம வழக்கு பதிவு பண்ணாம கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, அந்த கன்சர்ன் ஆபீஸ்க்கு மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு சட்டம் கடுமையாயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நேச்சுரலா ஒரு ஆபீசர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புகார் சின்ன விஷயங்களை கூட சில பேர் சந்தர்ப்பத்துல ஒரு சாதாரணமாகவே ஒரு வேலை சரியில்லைன்னு திட்டுறான், அதை உடனே வந்து ஒரு வார்த்தையை சேர்த்து இது மாதிரி என்ன இதுக்காக திட்டினாங்க, சாதாரணமாக ஒரு பண்ணையில ஒரு வேலைக்கு இருக்கலாம், அந்த வேலைக்கு சரியில்லைன்னு திட்டுறான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இப்போ ஒரு ஆயுதம் கையில இருக்குங்கிறதுனால அது சேர்த்து கொடுக்குறாங்க. சின்ன விஷயம், நான் சொன்னது மாதிரி அவர் என்ன ஏதோ ஒரு தவறு செய்ததற்காக திட்டுறாங்க. இதை வந்து வழக்கா பதிவு செய்துட்டோம்னா இது ஒரு ஜாதி கலவரமாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப என்னன்னா, இவருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இவங்க சமூகத்தினரும் யார் மேல புகார் கொடுத்திருக்கோ அவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 2 குரூப் ஃபார்ம் ஆயிடுவாங்க. இதை வந்து லோக்கலைஸ் பண்ணி 2 பேருக்கு உள்ள பிரச்சனையை அங்கேயே சால்வ் பண்ணாக்க இது அப்படியே முடிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வகுப்பு கலவரங்க மாறாமல் இருப்பதற்காக
இதை வந்து காவல்துறையினர் செய்யலாம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொவைடட் அது வந்து ஒரு சாதி காரணமாக இல்லாமல் சாதாரணமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இருந்தால், இல்ல உண்மையிலேயே ஒரு வகுப்பு அந்த இனத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே அவர் கொடுமைப்பட்டிருந்தால் அவருக்கு உண்மையிலே நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அந்த விவரனாக பதிவு பண்ணலாம். அந்த ஒரு நல்ல ஒரு வகுப்பு கிளம்பரமாக மாறாமல் இருப்பதற்காக செய்யறது உண்டு. ஆனால் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து லோக்கலைஸ் பண்ணீங்கன்னா, பர்பஸா கொடுத்த வழக்க பதிவு பண்ணி சரியா விசாரிக்காம பண்ணீங்கன்னா, அது வந்து பின்னால் புகாரா வந்தால் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதனால இப்ப என்ன இப்ப சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி அட்டெம்ப்ட் எல்லாம் பண்றது இல்ல. இன்னொரு விஷயம் இவங்க சொன்னாங்க, இந்த குரூப் இப்போ சாதாரணமாகவே ஒரு இடத்துல வேலை செய்யணும்னா, இப்ப ஊர்க்காரங்க தஞ்சாவூர்காரங்க சேர்ந்து நீங்க தஞ்சாவூரா வாங்க நம்ம நம்பூர்காரங்களா அப்படின்னு நம்ம பேசுறோம். ஒரு திருநெல்வேலிக்காரங்களாகவும் நம்பூர்காரங்க ஏதோ ஒரு காரணத்தை வைத்து நட்பை பாராட்டிக் கொள்வதற்கு, அதன் காரணமாக இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல வேலை பார்க்கறவங்க தமக்கு வேண்டாத ஒருவரை பிரிப்பதற்காகவோ அல்லது தமக்கு வேண்டிய ஒருவரை சேர்த்துக் கொள்வதற்காகவே ஜாதியை பயன்படுத்திக்கலாம். அந்த இடத்துல வந்து ஜாதிய காரணமாகத்தான் இவங்க வந்து ஒதுக்கி தள்ளுறார்கள் இருக்க முடியாது. கோவை போன்ற இடங்கள்ல இன்னும் அந்த அமைப்புகள் வீரியம் இல்லாமத்தான் இருக்கிறது, அல்லது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்ல அல்லது பயம் காரணமாக புகார்கள் வரவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுல அடுத்த புள்ளி விவரம் என்ன செஞ்சது? வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் எழுந்த புகார்கள் 1340, பதிவானவை 51. இந்த ஒரு டிஃபரன்ஸ், இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எதற்காக இருக்கிறது? இப்போ நம்ம ஒரு போன செக்மெண்ட்ல நம்ம பேசின மாதிரி காவல்துறையில இத சமரசம் பேசி முடிச்சிடறாங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லைட் ஒரு சாட்சியமாக இருக்கிறதா நான் பாக்குறேன். திரு கருணாநிதி, நீங்க சொல்லணும், 1340 கேசஸ் வர இடத்துல வெறும் 51 மட்டும் பதிவாகுதுன்னா அங்க நடக்கிறது என்ன? அது குற்றம் இல்லையா? அதுதான் இப்ப நான் சொன்னது மாதிரி அவர்களே நிச்சயமாக புகார் கொடுத்தவர் வந்து விரும்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும் போது வழக்கு பதிவு பண்ணாம விட முடியாது. விட்டா அந்த கன்சர்ன் ஆபீசர் வில் பி இன் ப்ராப்ளம். அதனால அந்த புகார் கொடுத்தவரே நடவடிக்கை தேவையில்லைன்னு போயிருப்பார். அந்த புகார் கொடுத்து நடவடிக்கை தேவையில்லைன்னு போயிருக்காருன்னு சொன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஜாதி காரணமாக இல்ல, ரொட்டியா நடந்தது. இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த புகார் திட்டினவர் இருக்காரு பாருங்க, அவரே அந்த ஜாதி சேர்ந்தவரா இருப்பார், சமயத்துல கொடுத்துருவாங்க. இன்னும் சில சந்தர்ப்பங்கள் அவர் என்ன ஜாதின்னு தெரியாம அவர் திட்டிருப்பாரு, இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று தெரியாமலாம் இருக்கும். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் புகார் கொடுக்கும் போது கொடுத்துருவாங்க, விசாரிச்சு பார்த்தா அப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அப்படி விடப்பட்டவைகளை தான் இருக்குமே தவிர வாண்டனா காவல்துறை ஒதுக்கி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முக்கியமா இதுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு காரணம் தான் இருக்குமா? அது சார் நீங்க சொல்லணும். அதாவது பதிவு கொடுத்தவங்களே, அதாவது புகார் கொடுத்தவங்களே வேண்டாம் வாபஸ் வாங்கிக்கிறதா இதுக்கு முக்கியமான காரணம். நிச்சயமா கிடையாது. அவங்க வழக்கறிஞர் சொன்னது போல ஒரு சென்னை நகரத்துல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த வழக்கை விசாரிக்கணும். சரி, மாவட்டங்கள்ல யார் விசாரிக்கணும்? ஒரு டிஎஸ்பி விசாரிக்கணும். அப்போ சென்னை போன்ற நகரங்கள்ல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை எளிதில் அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு மாவட்டங்கள்ல ஒரு டிஎஸ்பி அணுகுவது என்பது அந்த வாய்ப்பு இருக்குதான் பார்க்கணும். அப்போ அந்த லோக்கல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொன்னா அதை வந்து அந்த டிஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஆனா அப்படி ஃபார்வர்ட் செய்யாம அவங்க சொன்னதை போல என்ன நடக்கும்னு சொன்னா அதை இன்ஸ்பெக்டரே விசாரிப்பாங்க. ஏன்னா அந்த லோக்கல்ல இருக்கிறவங்களே அதை விசாரிச்சு முடிஞ்ச அளவு அதை அங்கே வந்து சமரசமாக்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. தெரியாம வந்து தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து இவர் என்ன சாதினே தெரியாமலாம் வந்து புகார்கள்லாம் அப்படிதான் வந்து கொடுக்கப்படுறதில்ல, கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, பொதுவா அந்த தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்னன்னா மிக மிக அதிகமான அறிமுகம் இருக்கும். ஒண்ணு பண்ணை முதலாளி வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, இல்ல அந்த ஊர் சேரியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்படிதான் இந்த சிக்கல்கள் வந்து மிக அதிகமான புகார்கள். 1340 புகார் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 90% மேல இருக்கிற புகார் வந்து அறிமுகமானவர்களிடமிருந்து தான் வரும், அறிமுகம் இல்லாதவர்களிடமிருந்து வராது. அப்போ இந்த விகிதாச்சாரம் இருக்கு பாருங்க, இது வந்து மிக மிக மோசமான விகிதாச்சாரம். இதை வந்து நாம வந்து இங்க அலசி ஆராய்வது அப்படின்றது மட்டுமல்ல, 2014 தீண்டாமைக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் மீது கொண்டு வரப்பட்ட திருத்தம் இருக்கு பாருங்க, அந்த சட்ட திருத்தத்துல ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ், காரணங்களும் நோக்கங்களும் சொல்லப்பட்ட இடத்திலே என்ன சொல்லப்படுதுன்னா, நாட் ரெஜிஸ்டரிங் எ கம்ப்ளைண்ட், புகார்களை பதிவு செய்வதில்லை, பதிவு செய்வதில் காலதாமதம், பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத தன்மை, முறையாக வழக்குகளை நடத்தாத தன்மை. இந்த 4 காரணத்திற்காகத்தான் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் 2014 ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அப்போ இதை நாம் அலசி ஆராய்வதுன்றதுடைய விஷயமே என்னன்னு சொன்னா,
ஒரு சட்டம் ஏற்றவர்களுடைய பார்வையிலேயே இது ஒரு மிகப்பெரிய கிளாரிங் பிளண்டரா தான் போயிட்டு இருக்கு. இந்த சட்டத்தினுடைய செயலாக்கம் என்பது மிகப்பெரிய கண்ணுக்கு மிக அழகாக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு குறைபாடோட தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதால அதை நிவர்த்தி செய்யணும்ன்றதால அந்த சட்ட திருத்தம் வருது. அப்ப அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்க போட்டிருக்கு இந்த புள்ளி விவரம் தான். எழுந்த புகார்கள் 1340 இருக்கும்போது பதிவானது வெறும் 51 இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு குறைபாடு தான். திருமதி கிச்சலட்சுமி ராஜேந்திரன், இப்போ பதிவானவன் பார்க்கும்போது சீரியஸ் அஃபென்சஸா என் பொண்ணு அங்க தெரியுது, என் பொண்ணுன்னு தெரிஞ்சு தலித் பொண்ணுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு ரேப் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஆஃப் பீப்புள் போயிட்டு போர்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ற வழக்குகள்லாம் இருக்கு இன்னைக்கு. அந்த மாதிரி போர்ஸ் பண்ணிய வழக்குகள் தான் 51. அதனால புகார் கொடுத்தது எல்லா சம்பந்தப்பட்ட அவங்க தலித்துக்கு இழுக்கக்கூடிய எல்லா ரைட்ஸ்க்காகவும் கொடுக்கலாம். புகார் அதிகமா இருக்கலாம், ஆனா பதிவானது மட்டும் முக்கியமான கேசஸ்க்கு மட்டுமே தான். ஒரு ஜாதி பேரை சொன்னாலே அது பெரிய பிரச்சனை தான். ஆனா அதை ரிப்போர்ட் பண்ணாம அல்லது காவல்துறை இல்லங்க இதெல்லாம் சமரசம் பண்ணி பேசிக்கலாம், இது பெரிய பிரச்சனை ஆயிடும், அல்லது அவர் பேசிட்டார்ல அதான் மன்னிப்பு கேட்டார்ல அப்படின்னு சொல்லி விட்ட கேசஸ் நீங்க சந்தித்த வழக்குல இருந்து சொல்லுங்க. நான் சந்தித்த வழக்குகள் தென் மாவட்டத்துல தான் நிறைய. சொல்லுங்க. என்னோட பணியிடம் அது இருந்ததுனால சீரியஸ் அது ஒரு பெரிய மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயல்பாடுன்னு பாக்குறது இல்ல. முதல்ல என்னோட அனுபவத்துல நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க, இந்த கொடியங்குளம் கிராமத்தை மாற்று ஜாதிக்காரர் முழுசுமா அழிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், கிணத்துல தண்ணிய கூட விஷத்தை ஊத்தினாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு? கண்டுபிடிக்கப்பட்டாங்களா? துறையூருங்கிற ஒரு இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு 2 பேர் சுட்டு கொன்னாருங்க. இன்னைக்கும் என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு? கண்டுபிடிக்கப்பட்டதா? தலித் மக்களுக்கு எதிரான வழக்குகள். தாமிரபரணியில 18 பேர்ல மெஜாரிட்டி தலித்துகள். என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு? சுட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டதா? நிறைய வழக்குகள் நான் நேர்ல சந்திச்சது, இதெல்லாம் நான் நேர்ல சந்திச்ச வழக்குகளை நான் சொல்றேன். இன்னைக்கு பதிலே இல்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரம் பகுதியில உள்ள ஆதிவாசி மக்கள் அரசு அதிகாரி காவல்துறை அதிகாரிகளால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க. எஃப்ஐஆர் கூட போட்டாங்க, ஒரு சஸ்பெண்ட் கூட பண்ணினாங்க அந்த போலீஸ் அதிகாரியை. ஆனா ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆச்சு? பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. அந்த பெண்களுக்கு ஆசையா அந்த அரசியல் இந்த அதிகாரிகளை பாலியல் பலாத்காரம் செய்ய கூப்பிட்டாங்கன்னு சொல்றதுக்கு? இப்ப அரசும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினர் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க? தலித் மக்களுக்கு அல்ல. நியாயமற்ற வழக்குகளுக்கு நான் சொல்லல, நியாயமுள்ள வழக்குகளுக்கு தலித் மக்களுக்கு சப்போர்ட்டா இல்ல. ஆனா இப்ப ஒரு சில இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் எழுந்து வந்ததுனால ஒரு சில விஷயம் 51 கேஸாவது பதிவாயிருக்கும். நிச்சயமாக. இப்போ திரு சாரநாத் as an advocate நீங்க சொல்லுங்க, பெரும்பாலான வழக்குகள் தேக்க நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு ப்ராசஸ், இன்னமும் அது ப்ராசஸ்ல நிலுவையில தான் இருக்கு, பட் தே ஆர் ப்ராசஸிங் இட் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாமா? அல்லது அவங்களுடைய காவல்துறையினோட மோட்டிவே இருக்கா, சட்டத்துறையினுடைய மோட்டிவ் இருக்கா? இல்ல, இதுல மோட்டிவ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. மோட்டிவ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு இடத்தை பொறுத்து. ஆனா இந்த மாதிரி வழக்குகளை பொறுத்த வரைக்கும், அதாவது சாதிய தீண்டாமை வன்கொடுமை பொறுத்தவற்ற வழக்குகள்ல எல்லா வழக்குகளையும் ஒரு விதமான ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடும் ஒரு மோட்டிவும் கலந்துதான் இருக்கு. ஒரு கொலை முயற்சி சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல 307 போடுற வழக்குகள் எத்தனை வழக்குகள்ல SC/ST ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் சேர்த்திருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவா இருக்கும். ஆனா கொலை வழக்குகளை வேற வழியே கிடையாது, கொலைன்றது வெளியில எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்போ அதை உடனே வேற வழி இல்லாம அந்த அழுத்தத்தினால போடுறாங்க. அதற்கப்புறம் அந்த வழக்குகளை நடத்துவதில் இருக்கிற சிக்கலை பாருங்க. என்னன்னா சாட்சிகளை சேர்க்கணும். சாட்சிகள் யார்? ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டா பெரும்பான்மையா குற்றம் சாட்டப்பட்ட சமூக சார்ந்த சாதியினர் தான் அதிகமா இருப்பாங்க. அப்போ ஒடுக்கப்பட்டிருக்கிற சமூகங்களில் இருந்து அவருக்காக சாட்சி சொல்வதற்கான ஆட்களை தேர்ந்தெடுப்பதில் இருக்கிற மெக்கானிசம் ஒரு விதமான அந்த அமைப்பு முறையை உண்டாக்கணும். அப்ப சாட்சிகளை உருவாக்கணும், அந்த சாட்சிகளை பாதுகாக்கணும், அந்த சாட்சிகள் முறையா வழக்குல சாட்சி சொல்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தணும். அப்ப இது எதையுமே அந்த ஆய்வு நடத்துகிற அந்த விசாரணை நடத்துகிற அதிகாரி இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. வழக்குகளுக்கு சரியான தீர்ப்புகள் வராததற்கும் இன்னும் நிலுவையில் இருப்பதற்கும் சரியான வழக்குகள் எண்ணிக்கையில பதிவாகாததற்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. பியூரா இது ஒரு மோட்டிவேட்டட் அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல முடியாது. இதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இது அடுத்தடுத்த செக்மெண்ட்ல நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் நினைக்கிறேன். அடுத்த புள்ளி விவரம் என்ன சொல்றது? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள் வழக்குகளின் எண்ணிக்கை புண்படுத்துதல் 260, வன்புணர்ச்சி 28, கொலை 28, கொள்ளை 10. திரு கருணாநிதி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப கொலை கொள்ளை அப்படிங்கறது எல்லாருக்குமே சமமான ஒரு சட்டம் தானே? இப்ப இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கேசஸ் 28, 10ன்னு நம்ம தனியா பிரிச்சு பார்க்கணுமா, அல்லது இவங்க அதிகமாக ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல இப்ப இது இந்த வழக்குகள் அப்படி கொண்டு வர்றது சரியில்லை. இப்ப கொலை கொள்ளைகள் எல்லாம் இதன் காரணமாக இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால விரோதத்தினால ஒரு ரைட்டிங் நடந்து அந்த ரைட்டிங்ல இருந்த வழக்கு வேணா சொல்லாம தவிர சாதாரணமாக ஒரு மோட்டிவ் ஏதோ அவர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் தகராறோ அல்லது வேறு வித விரோதம் காரணமாக பண்ணுகிறது வழக்கெல்லாம் இதுல போடுறது சரியில்லை. ஆனா பாதிக்கப்பட்டவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்து இதை செய்தவர் வேற ஒரு சமூகத்தினர் இருந்தா இதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அதை கிளைம் பண்ணுவாங்க. அது பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க இதை செய்தவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அதனால இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்சிகளை விசாரிக்கிறது பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுதுன்னா, விசாரிக்கிற அதிகாரிகள் எல்லாமே மேல் ஜாதியை சேர்ந்தவங்க. அதுக்கு இப்ப ஒவ்வொரு வழக்கை விசாரிச்ச உடனே அவரே சார்ஜ் ஷீட் போடுறது இல்ல. இந்த வழக்குகள் அத்தனையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போகுது. டிஎஸ்பி லெவல்ல தான் விசாரிக்கிறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போகுது. அவர் அதை பாக்குறாரு, அனலைஸ் பண்றாரு. அவர் மேல் சாதியை சார்ந்தவர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீதிமன்றத்தின் அங்க உட்கார்ந்துருக்க ஜட்ஜி மேல் இப்படி இவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கம்ப்ளீட்டா மேல இருக்கிறவங்க எல்லா படித்தட்டுல உள்ளவர்களுமே மேல் ஜாதியை சேர்ந்தவர்களாகவும் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரி ஒரு இதை கொண்டு போறாங்க, ஒரு இமேஜினேஷன். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா காவல்துறையிலும் எல்லா இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு பிரிவுக்கு அவர்களை போடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா உண்மை நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போட வேண்டிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு. இதெல்லாமே இப்போ இந்த பதிவான வழக்குகளா தான் இருக்கு. காவல்துறை என்பது நல்ல தீர ஆலோசிச்சு விசாரிச்சு ஒரு சாதாரண கொலை வழக்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே போடுவதற்கான அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே உண்மையில் ஜெனியூன் கேஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜெனியூன் கேஸா இருக்கும். அப்படி அதற்காக நடந்திருந்தால் அதற்கு போடுவாங்க. ரெஃபர் பண்றதுன்னு வருதுன்னு வச்சுங்க. ரெஃபர் பண்றதுன்னா இப்ப என்ன பண்ண கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி முன்னாடி வச்சிருந்து அவங்க ஒத்துக்கிட்டா தான் ரெஃபர் பண்ண முடியும். சார்ஜ் ஷீட் போடாம விடலாம் முடியாது. அதனால இதுல காவல்துறையினர் நடவடிக்கையில இருந்து குறைச்சலா பண்றாங்க, சரியா பண்ணவில்லை அப்படிங்கிற இது வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவு. நிச்சயமாக காவல்துறை என்பது சரியான ஜெனியூனான வழக்குகளாக இருந்தால் நிச்சயமாக பதிவு செய்யப்படுகிறது. இதுல அந்த மாதிரி எந்த ஒரு பயஸ்டும் இல்ல அப்படிங்கிறாங்க. நான் வன்புணர்ச்சி அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். வன்புணர்ச்சி 28 ஒரு வருஷத்துல மட்டும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்ட அந்த சாதியின பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய ஒரு குற்றமா நம்ம பார்க்கணுமா? நிச்சயமா. அதாவது மிக 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 மோசமாக சாதிய வன்கொடுமை தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்கள் மீது நடத்தப்படுகிறது. அதிலும் மிக 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 மோசமாக அந்த சமூகத்தில் இது மிக மிக கொடூரமான ஒரு குற்றமாக அது எந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டாலும் அது குற்றம். அதுவும் குறிப்பா தலித் பெண்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு அவங்க அந்த சாதியில இருக்காங்க வல்னரபிள் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவா அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கறது பார்க்கணும். அது அதாவது வல்னரபிள் அப்படின்றத விட அதுல என்ன விஷயம் சொன்னா, எதிர்த்து கேட்பதற்கான சூழல் இல்லாத ஒரு நிலை, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன, இப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க, இப்ப கிராமத்துல வேலை செய்யறாங்க, வேலை செய்யும் போது கூடவே நின்று கண்காணிப்பாங்கன்னு நம்ம ரொம்ப அதை நாகரிகமா சொன்னோம். கூடவே நின்று கண்காணிக்கிறதுனா என்னன்னா, அந்த பெண்களை காம இச்சையோட பார்க்கிறது. ஆனா அந்த காம இச்சையோட பார்க்கறதை எதிர்த்து கேட்பதற்கான சூழல் அங்க இல்ல. அப்போ அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இந்த வன்புணர்ச்சி 28 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதே ஒரு உண்மையிலே ஒரு சமூக ரீதியா ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அத்தனை வழக்குகள் வெளியிலே வராம போவதற்கான சூழல் இங்க இருக்குது. திருமதி ஜெயராணி, வழக்குகள் பதிவாகாம இருப்பதற்கான சூழல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய வெளியில தெரியாமலே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையா? உண்மைதான். எப்படின்னு சொன்னா பயமுறுத்துதல். அவங்களுக்கு பாவம் அந்த தோட்டத்துல வேலை செய்ய வேண்டியது இருக்கும், வெளியில போக வேண்டியிருக்கும். ஒன்ன கொலை பண்ணிடுவேன், உன் பிள்ளைய கொலை பண்ணிடுவேன், கடத்திட்டு போயிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டும் போது நிறைய வெளியில அந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் வரும்போது, பாலியல் பலாத்காரம் செய்யப்படும் போது வெளியில சொல்ல முடியாம இருக்கிறாங்க. இல்ல பொதுவாகவே இது பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய குற்றமா நம்ம பாக்கணுமா, இல்ல அந்த சமூகத்துல பிறந்ததுனால அந்த பெண்கள் வல்னரபிளா இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கணுமா? நான் கேட்கிறேன். சமூகத்துல பிறந்ததுனாலதான் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு வன்முறைகள். மற்ற இன பெண்களை போய் இப்படி மிரட்ட முடியாது. ஒரு இடத்துல, நான் தயவு செய்து ஊர் பேர் கேட்க வேண்டாம், ஒரு இடத்துல ஆதிக்க ஜாதிக்கா இன்னைக்கு நான் நைட்டு வருவேன், உங்க கதவை திறந்து வச்சுட்டு பையன்கிட்ட சொல்லி, உங்க அம்மாட்ட போய் சொல்லு, நான் அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வருவேன். இந்த விஷயத்தை எப்படி போய் பதிவு பண்ண முடியும்? பதிவு பண்ணுனா இது எப்படி வழக்காக மாற்றப்படும்? பர்டிகுலர் ஒரு இடத்துல பாவம் குடிசை வீடுகள் அது மாதிரி இறங்கிடுவாங்க.
வீட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க, புருஷனை வெளியே அடிச்சு விரட்டிடுவாங்க, குழந்தைங்களையும் வெளியே விரட்டிடுவாங்க. ஆனா அவனுக்கு ஏதாவது போதைப் பொருள் வாங்கி கொடுத்து எங்கேயாவது படுக்க வச்சிடுறது இன்னும் நடந்துட்டு இருக்கு. மறுக்க முடியாத அளவுல பெண்கள், அதுவும் பெண்கள் வந்து இப்போ காவல் நிலையத்துக்கு வந்து தன்னை வந்து இப்போ நம்ம வன்புணர்ச்சி 28, அதாவது வன்புணர்ச்சின்றது வந்து நம்ம ரேப்னு எடுத்துக்கிறோம். ஆனா இதுல வந்து இந்த மாலஸ்டிங், ஹராஸ் பண்றது, இப்படிலாம் பெண்கள் வந்து வெளியில வந்து வழக்கு புகார் கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ வந்து ஒரு அப்படிப்பட்ட நிலைகள் வந்து இங்க ரொம்ப மோசமா இருக்கு. நான் நிறைய பத்திரிகை செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஒரு சில கிராமங்கள்ல வந்து பெண்கள் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது வேண்டுமென்றே போய் அவர்களை வந்து சீண்டுவது, அவங்களுடைய அந்தரங்கங்களை வந்து பார்ப்பது, இப்படிலாம் வந்து மோசமான கொடுமைகள் வந்து வந்து ஆதிக்க சமூகங்களால் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு. நிச்சயமா. இப்போ மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம டீடைலா பேசவே இல்லை இந்த செக்மெண்ட்ல. ஆனர் கில்லிங், கௌரவ கொலைகள். ஒரு பர்டிகுலர் சாதியை சேர்ந்தவரை நாம் காதலிக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்ணையோ அந்த குறிப்பிட்ட நபரையோ கொலை செய்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு குற்றம். இதை பத்தி பெரிய அளவுக்கு நம்ம பேசல அப்படின்னு சொன்னாலுமே கூட சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு அங்கத்தை இது வகிக்கிறது இந்த கௌரவ கொலைகளானது? அண்டர் கரண்ட் எப்படி இருக்கு? சென்னை போன்ற மாநகரங்கள்ல கூட இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா திருசார்? நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த கௌரவ கொலைன்னு சொல்லப்படுற அந்த அகௌரவமான கொலை வந்து சாதி ரீதியாக, அதாவது ஒரு கலப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மீது வந்து மிக மோசமாக வந்து பிரயோகிக்கப்படுது. இப்போ இந்த வழக்குகள்ல பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் உசிலம்பட்டியில ஒரு சாதி மறுப்பு திருமணம், சாதியை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களை வந்து கொலை செய்யக்கூடிய அளவுல வந்து சிக்கலாகி, அப்புறம் வந்து அதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதை விசாரிச்சா அது வந்து சரியாக வந்து விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி அதை வந்து வேறொரு துறைக்கு மாற்றம் செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அப்போ அதுல இருந்து அந்த ஆணி வேற என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அங்க களத்துல சமூகத்துல அந்த இடத்தில் நிலவுகிற சாதிய ஆதிக்கத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ கூட ஒண்ணு மனப்பூர்வமாகவோ அல்லது ஒரு விதமான தயக்கத்திலோ வந்து அடிப்பணிஞ்சு வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறதால தான் இப்ப வந்து இந்த பெண்ணை வந்து அங்க கூட்டிட்டு வந்து அவங்கள நேரா அந்த பெற்றோரிடம் ஒப்படைச்சு கடைசியில் அந்த அவங்க வந்து கொலை செய்யப்படக்கூடிய நிலையில வந்து நிக்குது. அப்போ நீதிமன்றங்கள் வந்து இதுல தலையிடலன்னு சொன்னா இப்படிப்பட்ட அந்த கௌரவ கொலைகள் வந்து வெறும் தற்கொலையாகவோ அல்லது மற்ற ஒரு செய்தியாகவோ தான் போய் முடியும். அப்போ இந்த நீதிமன்றங்களோ அல்லது மனித உரிமைகளுக்காக போராடுகிற வழக்கறிஞர்களோ முற்போக்கு இயக்கங்களோ இதை முன்னிறுத்தி சொல்லும்போது இந்த கௌரவ கொலைன்ற இந்த டேர்மே வெளியில வருது. வெறும் சாதாரணமான கொலையாக முடியக்கூடிய ஒரு விஷயம் வந்து அல்லது தற்கொலையாக முடிந்திருக்க வேண்டிய விஷயங்களை வந்து இந்த மாதிரி இயக்கங்களோ இந்த மாதிரி வந்து முற்போக்கோட போராடக்கூடியவர்கள் வந்ததன் மூலமாகத்தான் அது கௌரவ கொலையாக பார்க்கப்படுது. சென்னையில வந்து நம்ம கௌரவ கொலைன்னு முழுமையா பார்க்க முடியாது. ஆனா சாதி மறுப்பு திருமணம் இருக்கு பாருங்க, அதாவது காதல் திருமணங்களை வந்து பிரிப்பதற்கான போக்குகள் வந்து எல்லார் மத்தியிலுமே இருக்கு. அதை வந்து இயல்பாக ஏற்றுக்கொள்கிற சூழல் இல்லை. அதற்கு வந்து இப்ப சென்னை போன்ற இடங்கள்ல வெளிப்படையாக வந்து நம்ம கொலை செஞ்சிட முடியாது, கொலை செய்வதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக இருக்கிறதால அதற்கு மற்ற விதமான வாய்ப்புகளை அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களை பிரிப்பது, பொருளாதாரத்தை வச்சு அவங்க பிரிக்க முயற்சி செய்யறது, இப்படிப்பட்ட போக்குகள் வந்து சென்னையில சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது. மற்ற கிராமங்கள்ல மிக ஒடுக்கப்படாத, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீண்டாமையினுடைய வன்கொடுமைகள் கோரமான முகம் நிலவுகிற கிராமங்கள் மென்மையாகவே காட்டப்படுகிறது சென்னை போன்ற மாநிலங்கள். திருமதி ஜெயராணி, உங்ககிட்ட நான் இறுதியாகவே வரேன். இந்த காதல் திருமணங்கள், அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள், குறிப்பா தலித்களை கல்யாணம் செய்த அந்த திருமணங்கள்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் சமூகத்தால் ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத சுருக்கமா சொல்லணும். ஒரு பெண்ணை வந்து இன்னொரு இடத்துல தலித் பெண்ணை இன்னொரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஏத்துக்கிட்டுறது இல்ல. அவங்களுக்கு நிறைய கொடுமைகள் கொடுக்கறாங்க. வரதட்சணை கொடுமை, நகை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, பொங்கலுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நிறைய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா நிறைய 1-2 பேர் அது வெல் எஜுகேட்டட் ஒரு கலெக்டர் ஒரு பொண்ணு தலித் பொண்ணா இருந்து அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனா கலெக்டர் பொண்ணாச்சு, ஒரு போலீஸ் ஆபீசர் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஏத்துக்கிறாங்க. ஆனா கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கொலை ஆரம்பத்தில இருந்தே வந்து இந்த கௌரவ கொலைகள் நிறைய இந்த சமூகத்துல நடந்திருக்கு. ஆனா இளவரசனோட அதுக்கு பிறகுதான் இது 2012க்கு பிறகுதான் இது வெளியில வந்துச்சு. பெரிய கௌரவ கொலைன்னு ஹெட்டிங் கொடுத்து பத்திரிகைகளும் இந்த டெலிவிஷன்ஸ் போன்றவர்களும் அது வெளியில கொண்டு வந்தது. அதனால பெண்ணுக்கு வந்து நிச்சயமா நிறைய பிரச்சனைகள், வன்முறைகள் தான் சாகும் வரைக்கும். அந்த குழந்தை பிறந்தா கூட அதை ஏத்துக்கிறது இல்லை. அவளுக்கு பிறந்த ஜாதி பேர் அங்கேயும் சொல்லுவா, இவளுக்கு பிறந்த குழந்தை தானே அது, இதுக்கு இவனுக்கு பிறந்தது தானே குழந்தைன்னு அந்த கல்யாணம் பண்ணிட்டு போனவரை பிரெயின் வாஷ் இப்படி சொல்லி 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 பிரெயின் வாஷ் பண்ணி குடும்பத்துல இருந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய இருக்கு இன்னைக்கு. சொந்தத்துல நாங்க கல்யாணம் இதை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை.
கௌரவ கொலைகள் அதிகமாக நடக்கிறது, காதல்ல இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருக்கிறது சாதி அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக. இததான் ஆனர் கில்லிங் அப்படிங்கிற பேர்ல நார்த் இந்தியால பிரபலமாக நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது வெளியில் வரவில்லை அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ட்ரூத்தை நம்ம இந்த செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டோம். பேனலிஸ்டா நீங்க ஒவ்வொருத்தரும் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. திருமதி கஜலட்சுமி ராஜேந்திரன் ஆரம்பிக்கிறேன். இந்த கொடுமையை, தீண்டாமை கொடுமை, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய இந்த பெரும்பான்மையான குற்றங்களை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நம்ம மனப்பக்குவம் நம்ம மாத்திக்கணும். அவங்களும் நம்மள போலதான் அப்படின்றது, எல்லா ஜாதியினரும் அவங்களை பார்க்கும் போதும் நம்மள மாதிரிதான் அப்படின்ற அவங்க மனப்பக்குவத்தை மாத்திட்டாங்கன்னா இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு கருணாநிதி, அதாவது இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்ட சமுதாயத்துல இன்னமும் வந்து அந்த ஜாதியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க சொல்றீங்க இந்த கௌரவ கொலை, அது கௌரவ கொலையே இல்ல, அது வந்து கொடூர கொலை. அதுக்கு போய் இந்த மாதிரி கௌரவங்கிற பேர் கொடுக்கறதே நான் விரும்பல. இந்த கௌரவ கொலை அப்படிங்கிற பெயரே தவறு. அதாவது அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு மனிதாபிமானம் எல்லாம் இருக்காங்க எல்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ லாயக்கற்றவர்கள் தான். அதுக்காக வேண்டி ஒரு இளம் தம்ம ஜோடியை கொள்றாங்கிறதெல்லாம் வந்து சமுதாயத்தில் வாழ, அதாவது நாகரிகம் வளர்ந்துட்டாங்களே தவிர அவங்களோட சேர்ந்து நாகரிகம் வளரவில்லை. இந்த சமூக சூழ்நிலை அவர்களுக்கு இன்னமும் வந்து பொடிப்படல. ஒண்ணு கல்வி அறிவு இல்லாம இருக்கணும், அல்ல இந்த நாகரிகம் வளராம இருக்காது. ஒரு காட்டுமிராண்டித்தனமானவர்கள் தான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கொலையெல்லாம் செய்வாங்க. இன்னமும் அந்த ஜாதியை காரணமாக காட்டி கொடூரப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறதெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து இந்த சமுதாயத்திலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் தான் சொல்லணும். திருமதி ஜெயராணி, ஒரு நீண்ட கால திட்டமா என்ன வைக்கலாம்னா, மனிதன் மாற வேண்டும். எல்லாரும் மனிதன். இதுல வந்து ஜாதி வேறுபாடுகளுக்காக ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும் வர வேண்டும். ரெண்டாவது பார்த்தோம்னா சட்ட திருத்தங்கள் நிறைய கொண்டு வர வேண்டும். சட்டங்கள்ல இருக்கிற திருத்தங்கள் அது சரியா, அது இரண்டாவது. மூன்றாவது அதை கையாளக்கூடியவர்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும். அது வந்து ஜட்ஜாக இருக்கலாம், மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், போலீஸ் அதிகாரிகளா இருக்கலாம், அரசியல் அதிகாரிகளா, அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் சரியாக அதை செயல்படுத்தினா குறைவதற்கான வாய்ப்புகள். கல்லூரியிலையும் பள்ளிக்கூடங்களிலேயும் ஜாதிகள் தடுக்கப்படுவதற்கான சில விஷயங்களை கொண்டு போறதும் முக்கியமாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சட்டங்கள் இருக்க வேண்டும், அதை அமல்படுத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷனும் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திரு சாரநாத், as an advocate நீங்க சொல்லலாம், இந்த குற்றத்தை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக? இல்ல, சட்டத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா முதல்ல சட்டத்தை இயற்றுபவர்களுக்கும் சட்டத்தை செயலாக்கம் செய்பவர்களுக்கும் எப்பயுமே ஒரு வேறுபாடு உண்டு. சட்டத்தை செயலாக்கம் செய்கிறவர்கள் வந்து ஆன் தி புக் என்ன இருக்கோ அதை தான் செயல்படுத்த முடியும். ஆனா சட்டத்தை ஏற்றுபவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சமூக கடமை இருக்கு. ஒரு விஷயத்தினுடைய எல்லா விதமான பரிணாமங்களையும் யோசிச்சு அதை வந்து எப்படி வேற இருக்கணும், ஒரு சிக்கலை எப்படி வேற இருக்கணும், ஒரு சமூக சிக்கல் எப்படி வேற இருக்கணும்ன்றதை பார்த்து தான் அந்த சட்டத்தை ஏற்றுவார்கள். அப்படி மிக முற்போக்காக ஏற்றப்பட்ட சட்டம் தான் வந்து அன்டச்சபிலிட்டி ஆஃபென்சஸ் ஆக்டா இருந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆகி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் SC/ST சொல்லி இதுவாகி அதற்கான சட்ட திருத்தம் இப்ப 2014 வந்திருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த குறைகள் என்னன்றதை மிக முழுமையாக ஆய்வு செய்யணும். யாருன்னா who are all executive, யார் அதை செயலாக்கம் செய்கிறார்களோ அவர்கள் அதை மீது ஆய்வு செய்யணும். ஏன்னா அவர்கள் மீதான விமர்சனமாக குறையாகத்தான் இந்த சட்ட திருத்தம் இப்ப வந்திருக்குது. அப்போ அதை தங்கள் மீதான குறையாக எடுத்துக்கொண்டு அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க இன்னும் முழுமையாக அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் பரிசீலனை பண்ணும். ஒண்ணு. இரண்டாவது, சமூக ரீதியாக சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை கலைப்பதற்கு சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். சட்டத்தை வந்து முறையாக பயன்படுத்துவது எப்படின்னு சொன்னா, உண்மையில் ஒரு குற்றம் நடக்கிறதுன்னு சொன்னா அந்த குற்றத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீதான குற்றம் மட்டும் கிடையாது, அது ஒரு சமூகத்தின் மீதான, ஒரு நாட்டுக்கு எதிரான குற்றம். அப்போ ஒரு அரசுக்கு எதிரான அந்த குற்றத்தை இல்ல எல்லாருக்கும் பங்கு இருக்குன்ற அடிப்படையில அந்த குற்றத்தை வெளிக்கொண்டு வருவதில் எல்லோரும் இணைந்து செயலாற்றினாங்கன்னு சொன்னா இந்த சட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறும். இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமை சிக்கல்கள், குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் சமூகம் வந்து ஒரு சமத்துவமான சமூகமாக நிலம். நிச்சயமாக இவ்வளவு நேரம் நம்ம பேசின இந்த டிஸ்கஷன்ல எனக்கு கிடைச்ச புரிதல், சாதி அடையாளங்களை நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கறதா. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா அப்படிங்கிற திருக்குறளுடைய அடிநாதத்தோடு, அதாவது பிறப்பு என்பது எல்லோருக்கும் சமம், பிறப்பால் எல்லோரும் சமம் என்பதை மக்கள் உணர வேண்டும். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தாலே, உணர்ந்தாலே, நம்பினாலே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்களுடைய வேண்டுகோளாகவும் பொதுமக்கள் மத்தியில நாங்க வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பேனல் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
Yeah.